யாகத்தில் நாரதனுடைய ஆணவத்தின் அடையாளமாக திடீரென்று செம்மறியாக என்று தோன்றினார். அகங்காரத்தையும் ஆணவத்தையும் அடக்குவதற்குரிய பெருமான். ஆகவே நாரதனின் யாகத்தில் தோன்றிய அந்த ஆட்டை அடக்கி வசப்படுத்தி அதன் மீது ஏறி அமர்ந்தார். ஆட்டை வாகனமாக கொண்டவர் என்பதனால் அஜவாகனன் என்றும் அழைக்கப்படுகிறார். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றிய கந்தக்கடவுள் நெற்றிக்கண்ணிலே இருந்து நெருப்பு பொறிகள் பறந்தன. அந்த நெருப்பு பொறிகளை அக்னி தேவன் கையிலே ஏற்றிக் கொண்டார். ஆனால் அவனால் ஏற்ற முடியவில்லை. அந்த அளவுக்கு அதனுடைய அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் அவன் முதலில் கட்ட சிவபெருமான் வாயு தேவனை துணை செய்து கொள்ளும்படி ஆணையிட்டார். அக்னி தேவனும் வாயு தேவனுமாக அந்த நெருப்பு பொறிகளை கங்கை கரைக்கு கொண்டு வந்தார்கள். யாகசாலையில் 6ஆம் கால யாகசாலை பூஜைகள் மிக கோலாகலமாக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. எட்டி வேடத்திற்கு இடையிலே தீபாராதனை அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கடங்கள் இன்னும் சில மணித்துளிகளில் அங்கே இருந்து புறப்பட்டு யாத்திரையாக பல்வேறு விமானங்களுக்கும் எடுத்து வரப்பெற இருக்கின்றன. கடல்களின் புறப்பாடு நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த புண்ணிய பூமியில் கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா என்கிற அந்த கூக்குரலையும் கேட்கிறோம். அன்பர்களின் கோஷத்திற்கு இடையில் கந்தா, கடம்பா, முருகா, முத்துக்குமரா என்றெல்லாம் அன்பர்கள் கோஷமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கடல்கள் யாகசாலையில் இருந்து புறப்பட இருக்கின்றன. யாகசாலையிலே இருந்து கடல்கள் புறப்பட இருக்கின்றன. சர்வசாதகம் ரித்விகர்களும் கலசங்கள் புறப்பட்டு வரும்போது கலசங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அடியார்கள்